Exercise number 4.1, sum number 6. Find the domain of the following. F of x equal to sin inverse of x square plus 1 is divided by 2x. Sin inverse of x square plus 1 is divided by 2x domain find out பண்ணனும். So first என்ன செய்றோம் அப்படினா the domain of sin inverse of x is minus 1 comma 1. Sin inverse நோடிய domain என்ன minus 1 வந்து plus 1 வரைக்கும் தான் sin inverse of x க்கு இருக்கும். இங்க x இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா x square plus 1 is divided by 2x ன்னு இருக்கு. அப்ப அதனுடைய domain என்னன்னு find out பண்ணீங்க அப்படினா minus 1 is less than or equal to x square plus 1 is divided by 2x is less than or equal to 1. Okay, sin inverse நோடிய domain வந்து minus 1 வந்து plus 1. இங்க x க்கு பதிலா அந்த term இருக்கனா அந்த term இங்க எடுத்து அப்படியே எழுதிருக்கோம். இது தனித்தனியா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்க. minus 1 is less than or equal to x square plus 1 is divided by 2x. அப்படி இந்த left hand side termையும் right hand side என்ன பண்றீங்கன்னா x square plus 1 is divided by 2x is less than or equal to 1. So அப்ப இந்த termல பாத்தீங்கன்னா இது டிவைட்ல இருக்க அந்த சைடு போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். minus 1 into 2x minus 2x is less than or equal to x square plus 1, கமா அது மாதிரி இது டிவைட்ல இருக்க அந்த சைடு போச்சுனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். x square plus 1 is less than or equal to 2x into 1 2x. அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா minus 2x அந்த பக்கம் தள்ளுங்க plus 2x ஆயிடும். So அதனால இந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல 0 ஆயிடுச்சு. x square plus 1 இந்த minus 2x இந்த பக்கம் தான் plus 2x, கமா x square plus 1 இந்த 2x இந்த பக்கம் வரும்போது minus 2x ஆயிடும் is less than or equal to 0. ஏன்னா இந்த ரைட் சைடுல ஒண்ணுமே இல்ல. சோ இது ஒரு ஆர்டரா எழுதுறேன். x square plus 2x plus 1 is greater than or equal to 0. x square minus 2x plus 1 is less than or equal to 0. இது பாத்தீங்கன்னா a plus b whole square ஃபார்மட் மாதிரி இருக்கும். a square plus 2ab plus b square. a னுடைய வேல்யூ x, b னுடைய வேல்யூ 1. அதனால x plus 1 the whole square is greater than or equal to 0 அப்படினு எழுதலாம். Then x square minus 2x plus 1 இத பாத்தீங்கன்னா a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கும். a னுடைய வேல்யூ x, b னுடைய வேல்யூ 1. So x minus 1 the whole square is less than or equal to 0. So the square அந்த பக்கத்துல ரூட்டா மாறும். 0 க்கு ரூட் எடுத்தா 0 தான் வரும். So therefore x plus 1 is greater than 0. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி x minus 1 is less than or equal to 0. இந்த ஸ்கொயர் இந்த போகும்போது ரூட்டா மாறும். அப்படி ரூட்டா மாறுச்சுனா root of 0 0 ஆயிடும். So then plus 1 வந்து போச்சுனா minus 1, இதுல minus 1 வந்து போச்சுனா plus 1 இருக்கும். அப்ப x is greater than or equal to minus 1, that is equation number 1. x is less than or equal to 1, that is equation number 2. From 1 and 2 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க minus 1 விட x பெருசு, x விட 1. அப்ப இதனுடைய டொமைன் என்னவா இருக்கும்னா minus 1 ல இருந்து plus 1 குள்ள தான் இருக்கும். From 1 and 2 ல இருந்து the domain of sin inverse of x square plus 1 is divided by 2x அப்படினா minus 1, plus 1. அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா g of x equal to 2 into sin inverse of 2x minus 1 minus pi by 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, g of x equal to 2 sin inverse of 2x minus pi by 4. So நமக்கு sin inverse உடைய ரேஞ்ச் தெரியும். அதனுடைய டொமைன் டொமைன் minus 1 வந்து plus 1. அப்ப x இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன சார் இருக்கு அப்படினா 2x minus 1 இருக்கு. So அப்ப minus 1 is less than or equal to 2x minus 1 is less than or equal to 1. அப்படினா இந்த 1 ஃபர்ஸ்ட் இதுல வந்து x ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப x கொண்டு வர்றதுக்கு இங்க ஒரு minus 1 இருக்குல, அப்ப plus 1 எல்லாத்துக்கூடயும் ஒரு plus 1 ஆட் பண்ணுங்க. அப்ப minus 1 plus 1 is less than or equal to 2x minus 1, அது பக்கத்துல ஒரு plus 1 is less than or equal to 1 plus 1. So அது ரெண்டு ஆயிடும் 0. இது ரெண்டையும் minus 1 plus 1 கேன்சல் ஆச்சுனா 2x மட்டும் வந்துரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1 2 ஆயிடும். அப்படியே ஃபுல்லா 2 ஆல டிவைட் பண்ணுங்க. இத 2 ஆல டிவைட் பண்ணா 0, இத 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா x, இத 2 ஆல டிவைட் பண்ணா 1. So 0 is less than or equal to x is less than or equal to 1. Therefore the domain is 0, 1. 0 ல இருந்து 1 க்குள்ள தான் இதனுடைய டொமைன் இருக்கும்.